ஹாய் டா மூன்லைட்ஸ், நான் உங்க பன்னி. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னாக்கா, ஒரு டேக்கு கூட ஒரு நியூ எஃப்எஃப் தான் பார்க்க போறோம். ஸோ டைட்டில் என்ன வைக்கிறதுன்ட்டு ஐடியா இல்லடா. ஸோ டைட்டில் நான் லாஸ்ட்ல சொல்றேன். நம்ம அப்படியே ஸ்ட்ரைட்டா ஸ்டோரிக்குள்ள போலாம். ஒரு ஒன் லைன் மட்டும் பார்த்துடலாம். டயாங் வந்து 12th படிச்சு முடிச்சுடுவான். ஓகேவாடா? 12th படிச்சு முடிச்சிருவான். ஆனா வந்து ஸ்டார்ட்டிங் பேஸ் வந்து 12th ஸ்டார்ட் ஆகும். ஸோ டயாங் வந்து ஒரு காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடண்ட். அவனுக்கு ஜிம்மின்ட்டு ஒரு திக் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தயாங்கும் ஜிம்மினும் 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th வரையுமே ஒன்றா தான் படிச்சிருப்பாங்க. ஸோ 5 இயர்ஸ் பாண்டிங் அவங்களுக்குள்ள. அண்ட் அதே மாதிரி வந்து அவன் 11th 12th வேறு ஸ்கூல் அப்படி வேறு இதில் படிச்சிருந்தாலுமே, இவங்க 2 பேர் தனித்தனியாக படிச்சிருந்தாலுமே, ஆனால் இவங்களோட பாண்டிங் எல்லாமே ஒன்று தான். ஸோ இவங்களோட கஷ்டத்தை எல்லாத்தையும் வந்து ஷேர் பண்ணிப்பாங்க. ஒரு ஃபோன் கால் ஸோ அப்படி ஷேர் பண்ணிப்பாங்க. ஸோ இத்தனைக்கும் டயாங்கும் ஜிம்மினும் பக்கத்து ஸ்ட்ரீட் தான்டா. ஸோ அதனால் வந்து ரொம்ப திக், ரொம்ப க்ளோஸ். ஸோ வீக்கெண்ட் ஸோ அந்த மாதிரி டைம்லலாம் வெளியலாம் போய் என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் டயாங்க்கும் ஜிம்மினுக்குள்ள இருக்க ஒரு பாண்டிங். அண்ட் அப்படியே வந்து டயாங்கோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸை பார்த்தாக்கா ஜின், அப்புறம் வந்து ஆர்யா. ஸோ இவங்க 2 பேர் தான் வந்து டயாங்கோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ டயாங் வந்து அவன் எவ்வளோ வீட்டில் லோன்லியாக இருந்தாலுமே காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் வந்து ஜிம்மன். ஸோ இப்படி வரும்போது அவன் ரொம்ப ஹாப்பியாகவும், ஸோ ரொம்ப எக்ஸைட்டடாகவும், ரொம்ப ஜாலியாகவும் இருப்பான். ஸோ அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர். அண்ட் டயாங் வந்து ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட். ஓகேவாடா? இதுதான் வந்து டயாங்கோட இன்ட்ரோ. ஸோ டயாங்க்கு வந்து ஆன்லைன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ அது வந்து போக போக உள்ளே பார்த்துக்கலாம். ஓகேவாடா? ஸோ ஸ்ட்ரைட்டாக நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். அண்ட் இன்னொன்று ஒன்று சொல்ல மறந்துட்டேன். ஜங்குக் வந்து சோலோ ஐடல். ஓகேவா? ஸோ ஜங்குக் ஒரு சோலோ ஐடல். அவ்வளோதான்டா இன்ட்ரோ. ஸோ நம்ம ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸோ போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகேவாடா? ஸோ ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸோ எடுத்தோடனே காமிச்சா டயாங் அவன் ஸ்கூலில் இருக்கான். ஸோ பப்ளிக் எக்ஸாம் கிட்ட வந்துருச்சு அவனுக்கு. ஸோ பப்ளிக் எக்ஸாம் வரதுக்கு இன்னும் ஒரு 1 வீக் இருக்குன்னா, அதுக்கு முன்னாடி இந்த ஸ்டடி டேஸ் அப்படின்ட்டு ஒன்று வரும்ல. ஸோ அந்த டைமில் ஸ்கூலில் தான் இருக்கான். அவனுக்கு ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஸ்கூல் டைமில் 11th 12th அந்த மாதிரி பேஸ் டைமில் வந்து அவங்க 2 பேர் தான் வந்து ரொம்ப திக். ஸோ அவன் கூட தான் இருக்கான். ஸோ அப்போது டயாங் என் லைஃப் என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சிட்டு ஒரு மாதிரி சோகமாக உட்காந்துருக்கான். ஆனால் ஒரு பக்கம் அவனை பார்க்காமலும் இருக்க முடியல அப்படின்ட்டு ஒரு பக்கம் அதை நினச்சிட்டும் ஒரு மாதிரி சோகமாக இருக்கான், ஒரு பர்சனை பற்றி நினச்சிட்டு. ஸோ இந்த பக்கம் அவனோட ஒரு ஃப்ரெண்டை காமிச்சா அவன், டேய் 12th முடிய போகுது, காலேஜ் என்ன ஜாயின் பண்ணுறது, என்ன குரூப் எடுக்கிறது, எந்த ஐடியாவும் இல்லை, என்ன தாண்டா பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்கான். ஸோ நம்மள மாதிரி. ஸோ இன்னொரு ஃப்ரெண்ட், ஆமாண்டா என்ன பண்ண போகிறோம், என்ன நெக்ஸ்ட்டு, என்ன 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 ஒன்றுமே ஐடியா இல்லை, என்ன தான் பண்ண போகிறோன்னு தெரியல. பார்க்கலாம் என்னதான் இருந்தாலும் நம்ம கான்டாக்ட் மட்டும் என்றைக்கு விட்டு போயிடக்கூடாதுடா, ப்ராமிஸ் பண்ணுங்க 3 பேரும் அப்படின்னு சொல்ல. ஸோ 3 பேருமே ப்ராமிஸ் பண்ணுறாங்க. ஸோ பேக்ரவுண்ட் நாய்ஸ் ஏதாவது கேட்டுச்சுன்னா வந்து கண்டுக்காதீங்கடா. ஓகேவா? ஸோ வீட்டுக்குள்ளே உட்காந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறதுனால, ஒரு ஈவினிங் டைமில் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறதுனால, ஸோ ஏதாவது நாய்ஸ் கேட்டுச்சுன்னா வந்து அது பெருசாக இது பண்ணிக்காதீங்க. சரி, ஓகே, வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். அப்போது டயாங், சரிடா ப்ராமிஸ், எப்போவுமே உங்கள் கான்டாக்டை என்றைக்கும் நான் வந்து விட்டு போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி இவனுங்க 3 பேருமே ப்ராமிஸ் பண்ணிக்கிறானுங்க. அப்போது இவனுங்க 2 பேரும் கேட்குறானுங்க டயாங்கை பார்த்து. டயாங்கோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் கேட்குறாங்க, உனக்கு என்னடா காலேஜ், என்ன படிக்க போகிற, என்ன எடுக்க போகிற அப்படின்ட்டு கேட்க, நீ ஃபேஷன் டிசைன் ஒரு டிசைனராக ஆகணும் அப்படின்ட்டு தான் சொல்லிகிட்டு இருந்த. இப்போது வாட் அபவுட் யூ, நீ சொல்லு, நீ என்ன நெக்ஸ்ட் பண்ண போகிற அப்படின்ற மாதிரி கேட்க, என்ன காலேஜ்லாம் ஜாயின் பண்ண போகிற அப்படின்ற மாதிரி கேட்க, அப்போ டயாங், போடா எருமை, உனக்கு தான் வந்து என்ன ஜாயின் பண்ணணும், என்ன ஐடியானே இல்லாமல் இருக்கீங்க. நான் அப்படியா, எனக்கு வந்து எல்லாமே ஐடியா இருக்குது. ஓகேவா? என்ன ஐடியாடா, என்ன ஐடியா சொல்லு பார்க்கலாம். சொல்லிட்டா, நல்ல மார்க் எடுத்து ஃபர்ஸ்ட் இந்த ஸ்கூலை விட்டு வெளியே போகணும்,
வித்தின் இது இல்லாமல் ஃபுல்லாக கிளியர் பண்ணிவிட்டு போயிடணும் இந்த ஸ்கூலை விட்டு. ஸோ நெக்ஸ்ட் ஒரு நல்ல காலேஜ், ஃபேஷன் டிசைன் ஆர் ஐடி ஒர்க், இப்படி ரெண்டுத்தில் எதுனாலும் ஓகே தான். ஸோ பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் இல்லைன்னா ஃபேஷன் டிசைன், இது ரெண்டு எனக்கு எது கிடைச்சாலும் ஓகே தான். ஸோ நல்லா படித்து நல்ல ஒரு பொசிஷனுக்கு போய் சவுத் கொரியா போகணும். பிகாஸ் மை ட்ரீம் பாய், மை ட்ரீம் லேண்ட். ஸோ அங்கே போய் என்னோடவனை பார்த்து அவனை தேடி தேடி லவ் பண்ணி அவனை மேரேஜ் பண்ணிக்கணும். அப்புறம் அவன் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு 3 பேபி, அவ்வளோதான் அப்படின்னு சொல்ல. அப்போது அவன் கூட இருக்க மித்த 2 பேரும், டேய் இவன் ஆகிற காரியத்தை பேச சொன்னால் ஆகாத காரியத்தை பேசிகிட்டு இருக்கான் பர்றா, டேய் படா அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க ஏந்து போக. அப்போது டயாங், டே எங்கடா போகிறீங்க? இப்போ தானே சொல்லியிருக்க, அதுக்கான வேலையை ப்ராசஸ் பண்ண வேணா அதை போயிட்டு வரேன் இரு. நாடா விட்டு போகிறீங்க, பின்னடா ஆகிற காரியத்தை பேசுடானா ஆகாத காரியத்தை பற்றி பேசிகிட்டு இருக்க. இதெல்லாம் நடக்கிற காரியமாடா? ஒரு பொண்ணை லவ் பண்ணேன்னு சொன்னால் பரவாயில்ல, ஒரு பையனை லவ் பண்ணுன்ட்டு அசால்ட்டாக சொல்கிற. என்ன டயாங், நம்ம கண்ட்ரியை பற்றி உனக்கு தெரியுமா தெரியாதா? ஒரு மாதிரி சொல்லிடுவாங்கடா, அந்த மாதிரி வேர்ட்லாம் யூஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்ல. இங்கே பார், யார் என்ன யூஸ் பண்ணா என்ன, கூட இருக்கிறவரையும் நீங்கள் யூஸ் பண்ணாமல் இருங்கடா, அது வரையும் எனக்கு போதும். டேய் உன் கூட இருக்கிறதுனால எங்களே இதை சொல்லிட போகிறாங்கடா, அப்படின்னா விட்டு போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு டயாங் எழுந்து போகிறான். டேய் டயாங் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தன் கூப்பிட, டேய் ஏன்டா இப்படி சொல்கிறேன், அவன் தான் எவ்வளோ லவ் பண்ணுறான்னு உனக்கு தெரியும்ல. டேய் இருந்தாலும் இது நடைமுறைக்கு கரெக்டாக வருமாடா? அதர் கண்ட்ரியில் ஓகேனா நம்ம கண்ட்ரியில் எப்படா இது ஓகேவா இது பண்ணுவாங்க? இதுக்கு ஒரு பேர் வேற வச்சுருக்கானுங்க நம்ம கண்ட்ரிக்குள்ளே, உனக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்ட்டு சொல்ல. தெரியும்டா, ஆனால் அது அவனுக்கு புரியணும்ல அப்படின்ட்டு இவனுங்க 2 பேர் கான்வர்சேஷன் பண்ண. போகிறேன்னா போட்டு போடா, சும்மா இவனுக்காகலாம் என்னால் இது பண்ணிட்டு இருக்க முடியாது. அவன் மட்டும் தான் கோச்சின்னு போவானா, நானும் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு பக்கம் கோச்சின்னு போவேன். அப்போது சென்ட்ராக இவன், டேய் இப்போது அங்கிட்டு போட்டா இங்கிட்டு போட்டா இப்போ எப்படி போகிறது? சரி முதல்ல நம்ம ரெஸ்ட் ரூம் போவோம் அப்படின்ட்டு இவன் ரெஸ்ட் ரூம் போகிறான். ஆத்திரத்தை அடக்க முடியலாம், அவசரத்தெல்லாம் அடக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இதுக்கு போயிடுறான் இவன். ஸோ இவன் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்து பார்த்தா இவனுக்கு 2 பேருக்கு வந்து பேசிகிட்டு இருக்கானுங்க. அட பாவீங்களா, சரி இப்போ தான்டா ஒரு செகண்ட் முன்னாடி அடிச்சுட்டு மாலினீங்க, அது எப்படிடா இப்படி ஒரு சுச்சா போகிற கேப்பில் இப்படி ஒன்று சேர்ந்துடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் பார்த்துட்டு இருக்கான். அப்போது டயாங்கும் அவனோட இன்னொரு ஃப்ரெண்டும் சண்டை போட்ட அந்த ஃப்ரெண்டும், சாரி டயாங், சாரிடா, என் மேலேயும் தப்பு இருக்குது, இல்லை என் மேலேயும் தப்பு இருக்குது, நான் உன்னை ஹர்ட் பண்ணிக்கூடாது, நானும் ஒன்று ஹர்ட் பண்ணிக்கூடாது. இவங்க 2 பேரும் மாற்றி மாற்றி பேசுகிறோம். யப்பா சாமிங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட இன்னொரு ஃப்ரெண்டு, டேய் இந்த பாசமலரே வச்சுருவீங்கடா, அதாவது பார்த்தான்ட்டு வேணாம் மச்சான் வேணான்ற மாதிரி ஒரு படம் எடுத்தான் பாரு, அந்த படத்தில் வர பார்த்தாவே நீங்கள் தோக்கடிச்சிருவீங்கடா, என்னம்மா இருக்கீங்க அப்படின்னு சொல்ல. டேய் இவன் என் பார்த்தாடா அப்படின்னு சொல்லிட்டு டயாங் சொல்ல, இவனும் என் பார்த்தாடா அப்படின்னு சொல்ல. அசிங்கமாக ஒன்று சொல்லிடுற முன்னாடி நவுந்து போயிருங்க 2 பேரும் அப்படின்னு சொல்ல. இவன் சொன்னாலும் சொல்லிடுவான்டான்னு சொல்லிட்டு இவன் 2 பேரும் நவுந்து போயிடுறானுங்க. ஸோ சென்ட்ரலில் இவன் உட்காந்துக்கிட்டான். சரி வாட் எவர், என்னவோ சேர்ந்துட்டா சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து 12th எக்ஸாம்க்காக ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடுறானுங்க. ஸோ அப்படியே எக்ஸாம் டேட்டும் வருது. ஸோ எழுதவும் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நல்லா எழுதுகிறாங்க, நல்லா எழுதி ஸோ ஃபர்ஸ்ட் ரேங்க்கில் வந்து நம்ம டயாங் தான் வரான், 490 கிட்ட வரான். ஸோ ஃபர்ஸ்ட் இல்லைனாலுமே அவங்க கேங்கில் அது ஃபர்ஸ்ட். ஸோ என்னதான் இருந்தாலும் நம்ம கேங்குக்குள்ளே நம்ம கேங்கை விட நம்ம அதிகமாக இருக்க எடுத்தால் நம்ம தான் ஃபர்ஸ்ட் ரேங்க் அப்படின்ற ஒரு மைண்ட் தாட் சில பேருக்கு இருக்கும், எனக்கும் அப்படி தான். ஸோ எங்கள் கேங்கிலே நான் தான் ஃபர்ஸ்ட் ரேங்க் அப்படின்ற மாதிரி டயாங்க்கு ஒரு நல்ல ஹாப்பி, ஒரு செம்ம ஹாப்பி அவனுக்கு. ஸோ அவனோட 2 ஃப்ரெண்ட்ஸும் 300 350 இப்படி வாங்கிடுறானுங்க. ஆனால் அதுவும் நல்ல மார்க் தான். ஸோ ஆனால் 490ன்றது இவங்க எல்லாத்தையும் விட கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்றதுனால ஸோ
இவனுக்கு ரொம்ப ஹாப்பி. ஆனா அத வந்து வெளிக்காட்டிக்கல. பிகாஸ் நம்ம ஃப்ரெண்ட் ஹர்ட் ஆயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு வெளிக்காட்டிக்காமலே, "ஹ விட்றா நெக்ஸ்ட் டைம் காலேஜ்ல பார்த்துக்கலாம்" அப்படி இப்படின்ட்டு, "நம்பல்லாம் ஒரே காலேஜ்ல ஜாயின் பண்ணோம்" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நெறைய ஒரு டிசிஷன் எடுக்குறாங்க. ஸோ இப்படியே வந்து அந்த எக்ஸாம் லீவ்லாம் வருது. ஸோ எக்ஸாம் லீவ் முடிஞ்சு, ஸோ இதோட அந்த ஸ்கூலுக்கும் அவனுக்கும் சம்மந்தமே இல்ல அப்படின்ற ஒரு பட்சம் வந்துருது. ஸோ அந்த டைம்ல கூட தயாங்கும் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஓரளவுக்கு கான்டாக்ட்ல தான் இருக்கான். ஸோ அந்த டைம்ல டயாங்க்கு நெறைய ஆன்லைன் ஃப்ரெண்ட்ஸ் வராங்க. ஸோ அம் இவன் ஒரு கேபாப் ஐடலோட பிக்கஸ்ட் ஃபேன். கொரியால சவுத் கொரியா பேண்ட்ல ஒரு சோலோ ஆர்டிஸ்ட்டோட பிக்கஸ்ட் ஃபேன். ஸோ அது வேற யாரும் இல்லடா, நம்ம ஜங்குக் தான். ஸோ ஜங்குக்கோட பிக்கஸ்ட் ஃபேன். ஸோ இப்படி இவன் எப்படி ஜங்குக்கோட பிக்கஸ்ட் ஃபேனா இருக்கானோ, ஸோ அந்த மாரி நெறைய பேரு ஜங்குக்கோட பிக்கஸ்ட் ஃபேனா இருக்காங்க. ஸோ அந்த மாரி ஒரு இன்ஸ்டால டாக் போயி, ஸோ ஃப்ரெண்ட் ஆகி, ஸோ 2 பேர் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். நெறைய பேர் ஃப்ரெண்டா இருந்தாலும், ஏன் ஒரு 50, 60 மெம்பர்ஸ் ஃப்ரெண்டா இருந்தாலுமே, ஆனா அந்த 2 பேர் கூட பேசும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளா இவன் ஃபீல் பண்ணுவான். ஸோ அது வேற யாரும் இல்லடா, நம்ம பங்சன் அண்ட் ஜாக்சன். ஸோ இவங்க 2 பேரு கூட பேசும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணுவான். பிகாஸ் இவங்க 2 பேருமே பாய்ஸ். ஸோ கேர்ள்ஸ் கிட்ட பேசினாலும் ஜாங்குக் எனக்கு தான் அப்படி இப்படின்ட்டு ஒரு மாரி பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ ஜங்குக் கேர்ள்ஸ் அப்படின்னாலே அவன் வந்து அவாய்ட் பண்ணி விட்டுருவான். அது ஏன்னு தயாங்க்கு தெரியாது. ஆனா கேர்ள்ஸ் ஜங்குக்கோட பயாஸ்னாலே அவாய்ட் பண்ணி விட்டுருவான். அவனுக்கு ரொம்ப கோவம் வரும். அவாய்ட் பண்ணி விட்டுருவான். ஆனா அதே பாய்ஸ்னாக்கா ஏதோ ஓரளவுக்கு ஏன்னா பசங்க மென்டாலிட்டி புரிஞ்சுப்பாங்க அப்படின்ற ஒரு அவனுக்கு ஒரு தாட். ஸோ அதனால வந்து அவனுக்கு 2 ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவாடா. ஸோ அவங்க கூட தான் எப்பவுமே சேட்ஸ், ஸோ கால் எப்பவுமே அவங்க கூட தான். இன்ஸ்டாலே தான் இருப்பான். அப்படி இன்ஸ்டா இல்லனாலுமே நார்மல் கால், ஸோ வாட்ஸ்அப் கால் இப்படி 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 தான் இருப்பான் வீடியோ கால். ஸோ டயாங் வந்து அவனோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸை டோட்டலா மறந்துட்டான். பிகாஸ் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறத விட அதிகமா வந்து இவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டான். இதெல்லாம் நினச்சு அவங்க ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. என்ன தயாங் நம்மள வந்து டோட்டலா வந்து அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டான். இப்ப நம்ம கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதே இல்ல. எப்போயாவது வெளிய கூப்பிட்டா கூட வரமாட்டேங்கிறான். அப்டின்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுட்டான். ஸோ இப்டி இவங்க 2 பேரும் ஃபீல் பண்ணிட்டு இருக்க சொல்ல, திடீர்னு ஒரு நாள் டயாங் கால் பண்ணி, இந்த மாரி "எப்புட்றா இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு, இவன் நல்லா விசாரிக்கும்போது, அவங்களுக்கு ஏதோ வேண்டா வெறுப்பா பேச ஆரம்பிக்கிறாங்க. நாட் பேட்ரா, ஏதோ இருக்கும். ஏன் நீங்க நல்லா இருக்கீங்க போல" அப்படின்னு சொல்ல, அப்ப டயான், "ஏன்டா இப்படி பேசுற? ஏன் என்னாச்சு?" "ஆ நத்திங்டா. அதாவது அம் புது புது ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டாங்க போல இருக்கு. ஆன்லைன்ல பார்க்குறேன், டெய்லியும் உன்னோட ஸ்டேட்டஸ் ஸ்டோரிலாம் பார்க்குறேன். ஸோ ஃபாரெவர் ஃபாரெவர். குட்ரா, சூப்பர். நல்லா லைஃப் நல்லா தான் போயிட்டுருக்கு. லீட் பண்ணிட்டுருக்க போல. ஓகே ஓகே, நீ லீட் பண்ணுப்பா. நாங்க தான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஃபாரெவர் அப்படின்னு நெனச்சிட்ருக்கோம். ஓகே, நாங்க இருக்கிறதா கூட நீ வந்து தாட்ல வச்சுக்கல. ஓகே, யூ கேரி ஆன்" அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அவங்க 2 பேர் வந்து அவன விட்டு விலகிர்றாங்க. ஆனா மொத்தமா விலக முடியாது. பிகாஸ் ஃப்ரெண்ட்ஸ் இல்ல. ஸோ நீயா வர வரையும் நான் உன்கிட்ட பேச மாட்டோன்ற ஒரு மைண்ட் தாட்டுக்கு வந்துடுறாங்க அவங்க 2 பேரு. ஸோ இத வந்து அவன் பெருசா எடுத்துக்கவே இல்ல. அவன் எவ்வளோதான் ஃபீல் பண்ணாலுமே, அடுத்த செகண்ட் அந்த ஆன்லைன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேருந்து ஒரு கால், வாட்டெவர் ஏதாவது ஒண்ணு வரும்போது, ஒரு மெசேஜஸ் அப்படி ஏதாவது வரும்போது, அவ்வளதான் அவன் டோட்டலா சேஞ்ச் ஆயிருவான். ஸோ இப்படித்தான் அவனோட டெய்லி ரொட்டீன் போயிட்டே இருக்கு. சால்ட்ட நடுவுல வந்து வாய் கொளறுச்சுன்னா வந்து அது தப்பா எடுத்துக்காதீங்க. ஓகேவா? ஸ்டோரிக்குள்ள போலாம். ஸோ டெய்லி ரொட்டீன் அவனது இப்படி தான் போயிட்டுருக்கு. ஸோ இப்படி இருக்க கேப்ல ஸோ ஃபேஷன் டிசைனுக்காக வந்து ஸோ அவன் இருக்க அவன் வந்து ஒரு டவுன்ல இருக்கான்னா, டவுன தாண்டி சிட்டில வந்து ஒரு பெரிய காலேஜ்ல அட்மிஷன் போடுறான். ஸோ அப்படி அட்மிஷன் போடும்போது, அந்த காலேஜ்ல கண்டிப்பா ஃபீஸ் அதிகமா கேட்பாங்கல்ல. ஸோ ஃபீஸ் அதிகமா இருக்கு. அவங்க வீட்ல ஃபர்ஸ்ட் ஓகே. நம்பளோட அம் நெலம் ஸோ அத மாரிலாம் வச்சு பார்த்துக்கலாம் அப்படின்ற மாரி டயாங் கிட்ட சொல்லி ஒரு ஹோப் தராங்க டயாங்க்கு. அந்த விஷயத்துல டயாங் வந்து ஓகே அப்படின்ற மாரி இருப்பான். ஆனா ஒரு கட்டத்துல அவங்களே கால வரும்போது, ஸோ ரிலேஷன்ஸ் கால வரும்போது, டயாங்கால நெக்ஸ்ட் என்ன பண்றதுன்னே தெரியல. அவனுக்கு என்ன ஐடியாவும் வரமாட்டேங்குது அவனுக்கு. என்ன பண்றது அப்படின்ற ஒரு ஐடியாவே இல்லாம, ஸோ ஒரு மாரி டவுனாவே இருப்பான். ஸோ இதெல்லாம் வந்து அவனோட ஆன்லைன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து ஷேர் பண்ணிப்பான். ஸோ அவங்க வந்து "நீ கவலைப்படாத. உனக்கு
எனக்காக வந்து ஏதாவது கண்டிப்பாக ஒரு காலேஜில் வந்து சீட் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இவனுக்கு ரொம்ப வந்து பூஸ்டப் பண்ணுவாங்க. நீ நினைக்கிற மாதிரியே வந்து நீ கொரியா போவ, நீ கவலைப்படாத, ஃபீல் பண்ணாத அப்படி இப்படின்ட்டு ரொம்ப பூஸ்டப் பண்ணுவாங்க. ஸோ அவனுக்கு இந்த ஆன்லைன் ஃப்ரெண்ட்ஸோட பூஸ்டப் தான் வந்து ரொம்ப அதிகம். ஸோ நார்மல் ஃப்ரெண்ட்ஸை வந்து பார்க்கறது கூட இல்லை. ஈவன் தயாங்க்கு ஜிம்மின் தான் ரொம்ப ரொம்ப இஷ்டம். ஆனால் லைக் இப்போ ஜிம்மின் கிட்ட கூட அவ்வளோவா டாக் அண்ட் எதுவுமே கிடையாது. ஸோ ஜிம்மினும் வந்து 12th முடிச்சுட்டு ஜிம்மன் வந்து ஒரு டாக்டர் ஆகணுன்றது அவனோட பெரிய குறிக்கோளாகவே வச்சுருந்துருப்பான். ஸோ அவன் அதுக்கான ஒரு சின்ன ப்ராசஸில் இருக்கிறதுனால ஸோ ஒரு நல்ல காலேஜ் அப்படி இப்படின்னு பார்க்கணும் அப்படின்ட்டு அவனுக்கு ஒரு நிறைய ஒர்க்கெல்லாம் இருக்குல்ல. ஸோ நிறைய அதாவது அவங்க லைஃப்க்கு ஒரு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ அதை வந்து ஒரு பக்கம் ஜிம்மன் பார்த்துட்றதுனால ஸோ அவனால் வந்து டயாங் கூட அவ்வளோவா வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாமல் போகுது. ஸோ இதனாலே வந்து டயாங் ஜிம்மன்ட ஒருத்தன் இருக்கான்றதே பாதி மறந்துட்டான். ஆனால் இருந்தாலும் அவனுக்கு ஸோ ஜிம்மன் அப்படின்னு எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்கான் அப்படின்ட்டு ஞாபகத்தில் இருந்தாலும் ஆனால் எனி டைம் வந்து பங்க்சன் கூடயும் ஜாக்சன் கூடயும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுனால ஸோ அவன் டோட்டல் ஆஃப் எல்லாத்தையும் வந்து ஏன் அவனே மறந்துடுவான். ஸோ அவன் ஃபேமிலி ப்ராப்ளம் எது இருந்தாலும் மறந்துடுவான். பிகாஸ் அவ்வளோ பிடிக்கும் இந்த 2 ஃப்ரெண்ட்ஸ் அவனுக்கு. ஓகேவாடா. ஸோ இவனுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வருது. ஸோ ஒரு காலேஜில், அதுவும் ப்ரைவேட் காலேஜ் தான். ஸோ இவன் ஆல்ரெடி போட்டது ஒரு ப்ரைவேட் காலேஜ் தான். அவங்க வீட்டில் வந்து ரொம்ப ப்ரைவேட்னால் காசு கட்டணுன்றதுனாலே வந்து ப்ரைவேட் காலேஜ் வேணாம், ஸோ கவர்மெண்ட்டில் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி கவர்மெண்ட் காலேஜில் பார்க்குறதுக்காக மூவ் ஆன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் டயாங்க்கு வந்து ப்ரைவேட் காலேஜில் படிக்கணும் தான் ரொம்ப ஆசை. ஸோ என்னன்னு தெரிலடா, ரொம்ப வாய் ரொம்ப கொலாருது. ஸோ ஓகே, ஸோ ஸ்டோரி கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ அவனுக்கு ப்ரைவேட் காலேஜில் ஜாயின் பண்ணணுன்னு தான் ரொம்ப ஆசை. ப்ரைவேட் காலேஜில் படிக்கணும். ஏன்னா அப்போ தான் வந்து அவனுக்கு மேனேஜ்மெண்ட் ஸோ எப்படி சொல்கிறது, அதர் கண்ட்ரியில் போகிறதுக்கான ஜாப் ஆஃபர்லாம் கிடைக்கும். ஸோ கவர்மெண்ட் காலேஜ்னால் இங்கே லோக்கல்லே முடிஞ்சிடும் அப்படின்ற அவனுக்கு ஒரு பயத்தினாலேயே ப்ரைவேட் காலேஜ் படிக்கணுன்றதா ரொம்ப ஆசை. அது அவன் வீட்டில் இருக்கவங்களுக்கும் நல்லா தெரியும். ஆனால் வந்து இப்போ அவங்க மணி சிச்சுவேஷன் வந்து ரொம்ப புவராக இருக்கிறதுனால ஸோ அவங்களால வந்து டயாங்க்கு ஆசைப்படுற எதையும் நிறைவேற்ற முடியாதோன்ற ஒரு பதட்டமும் அந்த ஒரு மைண்ட் தாட்டும் அவங்களுக்குள்ளே வந்துடுது. ஸோ இப்படியே இருக்க சொல்ல திடீர்னு ஒரு நாள் ஒரு காலேஜ்லேருந்து டயாங்க்கு கால் வருது. ஆர்ஏஎஸ்எம் காலேஜ். ஸோ அந்த ஆர்ஏஎஸ்எம் காலேஜ்லேருந்து டயாங்க்கு கால் வருது. அது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி எங்கள் காலேஜ் வந்து அவுட்டருக்கு, அதாவது டவுனுக்கு அவுட்டரில் இருக்குது. ஸோ சிட்டிக்கும் டவுனுக்கும் சென்டராக இருக்குது எங்கள் காலேஜ். அண்ட் இது ஒரு ப்ரைவேட் காலேஜ். இங்கே வந்து ஃபீஸ்லாம் வந்து கம்மி தான். அதாவது நீங்கள் 3 பேமெண்ட்டாக கட்டலாம். ஸோ ஃபர்ஸ்ட் செமஸ்டர், செகண்ட் செமஸ்டர்ன்ட்டு 2 செமஸ்டருக்கும் நீங்கள் வந்து ஃபீஸை வந்து 3 மல்டிப்புளாக கட்டலாம் நீங்கள். ஸோ உங்கள் கையில் இருக்கும்போது காசை வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து நீங்கள் கட்டி ஃபினிஷ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இவனுக்கு செம்ம ஹாப்பி. ஸோ ஃபீஸ் எவ்வளோனாக்கா 22,000 அப்படின்னவும் அவ்வளோதான், பரவாயில்ல 22,000. ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடி அவன் வந்து கேட்ட காலேஜில் வந்து ஸோ 85,000 சொல்லியிருப்பாங்க ஃபேஷன் டிசைனுக்கு. அதனால் வந்து அதுக்கு இது எவ்வளோ பெட்டர் அப்படின்ற டயாங்க்கு தோணுதுனால ஸோ டயாங் என்ன பண்ணுறான், அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட பேசுகிறான், கொஞ்சம் ஃபைட் பண்ணுறான். எனக்கு அந்த காலேஜ் வேணும், எனக்கு தெரியாது, எனக்கு அந்த காலேஜ் வேணும், நான் அந்த காலேஜில் ஜாயின் பண்ணியே தீருவேன். அதுவும் கம்மி ரேட் தானே சொல்கிறாங்க, 85,000 தான் உங்களால் கட்ட முடியாது, மந்த்லி உங்களால் 3 பேமெண்ட்டாக கட்ட முடியாதா, மல்டிபிள் பேமெண்ட்டாக கட்ட முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு நானும் பார்ட் டைம் ஜாப்லாம் போகிறேன் அப்படின்ற மாதிரிலாம் டயாங் சொல்லியிருப்பான். ஸோ சரி ஓகே, ஆசைப்பட்டுட்டான். ஸோ இதுக்கு மேலே நம்ம ஒன்றும் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் அவங்க பேரண்ட்ஸும் ஓகேன்னு சொல்லிட்டு காலேஜுக்கு ஓகேன்னு சொல்லிடுறாங்க. ஸோ ஓகே இந்த காலேஜை ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்ட்டு ஓகே சொல்லிடுறாங்க. ஸோ ஒன் டே டயாங்கும் என்ன பண்ணுறான், அந்த காலேஜ் ஜாயின் பண்ணுறதுக்காக பேரண்ட்ஸோடு போகிறான். போய் அவனோட சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் கொடுத்து ஸோ எல்லாத்தையும் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறான். ஸோ ஸ்டார்டிங் அமௌண்ட்டாக 5,000 கட்டுறாங்க. ஸோ 5,000 கட்டவும் ஓகே. ஸோ இவனும் அந்த காலேஜில் ஒரு மெம்பராக இப்போ ஜாயின் பண்ணுறான். ஸோ அவனுக்கு செம்ம ஹாப்பி, நான் காலேஜ் ஜாயின் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு. ஸோ அவனோட ஓல்ட் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்களடா,
அந்த 2 பேருக்கு கால் பண்ணி நான் இந்த மாதிரி காலேஜ் ஜாயின் பண்ணிட்டேன்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அவங்களுக்கும் செம்ம ஹாப்பி. ஏன்னா அவங்க 2 பேரும் ஒட்டுக்கா ஜாயின் பண்ணியிருப்பாங்க. தயாங் தான் வந்து அதாவது சிட்டிக்கும் டவுனுக்கும் சென்டராக ஜாயின் பண்ணியிருப்பான். அவங்க வந்து சிட்டியில் போய் ஜாயின் பண்ணிகிட்ருப்பாங்க 2 பேருமே. ஒட்டுக்கா ஜாயின் பண்ணிகிட்ருப்பாங்க ப்ரைவேட் காலேஜில். ஆனால் இவனும் ப்ரைவேட் காலேஜ் தான். ஆனால் வந்து இது வந்து சென்டராக இருக்கிறதுனால வந்து ஸோ இப்படியே போகுது. ஸோ அவன் அந்த மாதிரி காலேஜில் ஜாயின் பண்ணியிருப்பான். ஓகேவாடா? ஸோ இப்படியே போக சொல்ல லைக் என்ன ஆகுதுன்னா, ஸோ ஒன் டே காலேஜ் ரீஓப்பன் டே. ஸோ அந்த காலேஜ் ரீஓப்பன் டே செம்ம எக்ஸைட்டட். தயாங் செம்மையாக ரெடி ஆகுறான் அழகாக. ஸோ ப்ளூ கலர் பேண்ட் போட்டுட்டு க்ரீன் கலர் ஷர்ட் வியர் பண்ணிவிட்டு அதை டக்கின் பண்ணிவிட்டு அழகாக ஹேர் ஸ்டைல் ரெடி பண்ணிவிட்டு செம்ம க்யூட் அண்ட் செம்ம ஹேண்ட்ஸமாக ஸோ தயாங் காலேஜ்க்கு அவங்க அப்பா கூட போகிறான். போக சொல்லவே அவனோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் வீடியோ கால் பண்ணி இதாண்டா என்னோடய அவுட்ஃபிட் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஸோ அவங்களுக்கும் ஹாப்பி. அவங்க ஓகே காலேஜ் கிடைக்கல, ஸோ அவனுக்கு ஏதோ ஒரு குரூப் ஏதோ ஒரு இது கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் செம்ம ஹாப்பியாக இருக்காங்க. ஸோ தயாங் பிசிஎக் தான் போட்டிருப்பான். பிகாஸ் அது வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் அப்படின்றதுனால வந்து சில ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் இது அதாவது ஃபேஷன் டிசைன் அப்படிலாம் இருக்கும், சில காலேஜில் இருக்காது, சில காலேஜில் எல்லாமே அவைலபிளாக இருக்கும், சில காலேஜில் வந்து சிலது மட்டும்தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி காலேஜ் இது. ஸோ அவன் இதனால் ஐடி ஃபீல்டுக்காக இதில் போட்டிருப்பான். ஸோ செம்ம ஹாப்பியாக அவன் அந்த ஃபர்ஸ்ட் டே போகிறான். போயிட்டு ஸோ அந்த ஃபர்ஸ்ட் டே போயிட்டு உட்காந்துட்ருக்கா. ஸோ அப்போது சில ஸ்டாஃப்ஸ்லாம் வந்து பேசிகிட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இவனும் எழுந்து தன்னை தானே இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறான். ஐம் தயாங், ஐம் கம்மிங் ஃப்ரம் திஸ் பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பிளேஸை முதற்கொண்டு எல்லாத்தையுமே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறான் அவன். ஸோ இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு உட்காந்துக்கிறான். அப்படியே நெக்ஸ்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அப்படியே போக அந்த ஃபங்க்ஷனும் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ரீஓப்பன் ஃபங்க்ஷன். ஸோ காலேஜ் ரீஓப்பன் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. தயாங் செம்ம ஹாப்பியாக போய் உட்காந்துருக்கான். ஸோ அதில் தேர்ட் இயர்ஸ்லாம் இருக்காங்க. தேர்ட் இயர்ஸ், செகண்ட் இயர்ஸ், அவ்வளோவா செகண்ட் இயர்ஸ் இல்லை. ஸோ லிட்டில் பிட் கொஞ்சமாக மட்டும்தான் இருக்காங்க. தேர்ட் இயர்ஸ்லேயே வந்து கொஞ்சமாக தான் இருக்காங்க, யாரும் இல்லை. ஸோ இந்த 100 days வந்தவங்க, அப்புறம் நிறைய காம்படிஷனில் வந்து கலந்துக்கிட்டவங்க, ஸோ அந்த மாதிரி பர்சன்ஸை மட்டும் கூப்பிட்டு இது பண்ணிகிட்ருக்காங்க, கிஃப்ட் கொடுத்துட்ருக்காங்க, அவார்ட் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் போயிட்டுருக்கு. ஸோ ஃபஸ்ட் இயர்ஸ் முன்னாடி அதாவது சீனியர்ஸை வந்து ஃபஸ்ட் இயர்ஸை வந்து ஒரு இம்ப்ரெஷனாக காட்டணும், ஒரு ரோல் மாடலாக காட்டணுன்றதுக்காக ஸோ இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதை பார்க்க சொல்ல தயாங்க்கு செம்மையாக இருக்குது. ஸோ அவன் ஒரு மாதிரி எக்ஸைட்டாக பார்த்துட்ருக்கான். ஸோ அப்படி பார்த்துட்ருக்க சொல்ல தயாங் மேலே தான் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் எல்லாரோட கண்ணும் இருக்குது. பாய்ஸ் என்னடா இவன் பசங்களுக்கே டஃப் கொடுக்குற மாதிரி இருக்கான், செம்ம ஹேண்ட்ஸமாக இருக்கான், டேய் நீ பையன்டா, டேய் ஆனால் இவன் அழகாக இருக்கான்டா அப்படின்ட்டு இவனுங்கெல்லாம் குசு குசுன்னு பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியே கேர்ள்ஸ் சைட் பார்த்தா ஜூனியர் போலடி, இவன் நம்ம ஈடு பையனா இல்லை தேர்ட் இயரா தெரியலையே, செம்ம ஹேண்ட்ஸமாக இருக்கான், ஆனால் ஃபஸ்ட் இயர்ஸ் கூட தான் உட்காந்துருக்கான், தெரியலையே என்னன்ட்டு, ஆனால் செம்ம அழகாக இருக்காண்டி ஜோ, பா செம்ம அழகு, செம்ம அந்த கண்ணை பாரு, அந்த ஹேர் ஸ்டைல் வாவ் செம்மையாக இருக்காண்டி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தயாங்க பார்த்து எல்லாம் ஜொல்லு வலிச்சுட்டு உட்காந்துட்ருக்குங்க. அப்படியே இந்த பக்கம் தயாங் காமிச்சா அவன் அவங்க அப்பா கூட உட்காந்துட்டு ஸோ ஒரு மாதிரி ஃபோனே ஸ்க்ரோல் பண்ணிட்டு உட்காந்துருக்கான். பிகாஸ் தயாங் வந்து அவனோட ஹீரோ, அவனோட குக்கி ஸோ ஜங்குக்கை பார்த்துட்டு ஸோ ஒரு மாதிரி மனசுலே ஜங்குக்கா காலேஜ் ஜாயின் பண்ணிட்டேன், இன்னும் 3 yearsல கண்டிப்பாக உன்னை வந்து பார்ப்பேன்டா, ஸோ எனக்காக நீ மிலிட்ரியில் வெயிட் பண்ணிகிட்டே இரு அப்படின்ற மாதிரி இவன் மனசில் நினச்சிட்ருப்பான். ஆமாண்டா ஜங்குக் வந்து மிலிட்ரிக்கு போயிருப்பான். ஸோ அவன் போயிருப்பான், அதாவது 1 year அவன் போய் ஒரு 5 month ஆகிருக்கும், கரெக்டாக ஒரு 6 month கூட ஆயிருக்கலாம். ஓகேவா, அவன் போய் 6 month ஆயிருக்கலாம். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் ஸோ தயாங் வந்து ஜங்குக்கோட ஃபோட்டோ நினச்சி அதை ஃபோட்டோ பார்த்துட்டே ஒரு மாதிரி பேசிக்கிட்டே இருக்கான். ஸோ அப்போது அவனுக்கு ஒருத்தவங்களோட ஒரு பர்சனோட பேர் கேட்குது. அந்த பேரை கேட்டதும் அவன் டக்குன்னு நிமிர்ந்து பார்க்குறான். அவ்வளோ நேரம் ஜங்குக்கோட ஃபேஸை பார்த்துட்டு இருந்தவன் ஸோ என்ன நினச்சான்னு தெரில, டக்குன்னு அவங்கள ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஸோ அப்போது ஒரு ஸ்டாஃப் பாஸ்
தேர்ட் இயர் பிஏ இங்கிலீஷ் அப்படின்னு சொல்ல, ஸோ அவனை பார்த்தவன் தான் அப்படியே ஸ்டன்னாகி அவனே பார்த்துட்ருக்கான். பிகாஸ் அவன் செம்ம ஒயிட்டாக செம்ம அழகா, ஸோ செம்மையாக இருக்கான் பார்க்குறதுக்கு. ஸோ அவனால் அந்த கண்ணை எடுக்கவே முடியல அவன் மேலேருந்து. அப்படி பார்த்துட்ருக்கான் தயாங். என்னாச்சுன்னு தெரில தயாங்க்கு. ஸோ அவனோட ஹார்ட் பீட்டே அவனை விட்டு போன மாதிரி இருக்கு ஒரு செகண்ட். ஸோ அந்த பாஸ்ன்ற பேரை கேட்டதும் அவனால் வந்து ஜங்குக் அப்படின்ட்டு அவன் அவனுக்குள்ளே எவ்வளோ சொல்லிக்கிட்டாலுமே அவன் மேலே வச்ச கண்ணை அவனால் எடுக்கவே முடியல. அப்படி பார்த்துட்ருக்கான். ஸோ அந்த செகண்ட் டயாங் முடிவு பண்ணுறான், இவன் தாண்டா நம்ம க்ரஷ்ஷு அப்படின்ட்டு. ஸோ செம்ம ஹாப்பியாக இருக்கான். பிகாஸ் அவனுக்கு ஒரு க்ரஷ் கிடச்சிருச்சு காலேஜில். பிகாஸ் காலேஜில் ஒரு க்ரஷ் அப்படி இருக்கிறதுலாம் வந்து ஒரு 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 கெத்து. ஸோ அது ஒரு ஒரு மாதிரியான ஹாப்பினஸ். ஸோ இருக்க போகிறது ஒரு வருஷம் அப்படின்னாலுமே, காலேஜில் அவங்க இருக்க போகிறது ஒரு வருஷம் அப்படின்னாலுமே, தேர்ட் இயரில் ஒரு க்ரஷ் இருக்கிறதும் செகண்ட் இயரில் ஒரு க்ரஷ் இருக்கிறதும் அது ஒரு ஒரு விதமான ஃபீல். ஸோ டயாங்க்கு அந்த ஃபீல் இப்போ ஃபஸ்ட் டைம் அது ஒரு மாதிரி உணர்வு வருது. இவ்வளோ நாள் இவ்வளோ இயர் இல்லாத அந்த ஒரு ஃபீல். ஸோ இப்போது டயாங்க்கு அந்த ஒரு பர்சனை பார்த்ததுமே அவன் மேலே வச்ச கண்ணை அவனால் எடுக்கவே முடியல. அப்படி ஸ்டன்னாகி பார்த்துட்ருக்கான். ஸோ என்ன ஆகுது, இப்படியே வந்து அந்த டைம்லாம் ஸ்கிப் ஆகுது. மறுபடியும் வந்து ஒரு ஹாலில் அசெம்பிளி பண்ணுறாங்க ஃபர்ஸ்ட் இயர்ஸ் எல்லாத்தையும். அப்புறம் பிரின்சிபல் வந்து பேசுகிறாரு. ஸோ பிரின்சிபல் பேசிட்டு போயிட்ட பிறகு ஒரு ஸ்டாஃப் வந்து, ஸோ அந்த பிஏ இங்கிலீஷோட ஹெச்ஓடி அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, ஸோ இங்கே வந்து ஸ்போர்ட்ஸ் வந்து யார் யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ ஸோ அவங்களாம் வந்து செகண்ட் இயர் பிரசிடெண்ட் கிட்ட வந்து அவங்க, அதாவது ஸ்போர்ட்ஸ் பிரசிடெண்ட் கிட்ட வந்து உங்கள் பேரை கொடுங்க அப்படின்னு சொல்ல, அந்த இடத்துல காய் இருக்கான். ஸோ காய்கிட்ட பேர் கொடுங்க அப்படின்னு சொல்ல, ஸோ காய்கிட்ட பேர் கொடுக்க சொல்லவும் தயாங் வந்து ஃபுட்பாலில் ஒரு பிளேயராக இருந்திருப்பான் அண்ட் பேட்மிண்டனில் ஒரு பிளேயராக இருந்திருப்பான். ஸோ இது ரெண்டும் வந்து அவனுக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு கேம். ஸோ என்ன பண்ணுறான் அவன், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை தூக்குறான். ஸோ யார் யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு கேட்கவும் அவன் கை தூக்குறான். ஸோ ஓகே சொல்லிட்டு இவன் தான் ஃபர்ஸ்ட்டில் இருக்கிறதுனால, பாய் சைடில் இவன் தான் ஃபர்ஸ்ட் இயரில் இருக்கிறதுனால, ஸோ என்ன பண்ணுறான், உன்னோட நேம் எழுதி நீ எந்த இயர் அண்ட் என்ன குரூப், ஸோ இதெல்லாம் வந்து சைடில் எழுது அப்படின்ற மாதிரி சொல்ல, இவன் வந்து கிம் தயாங் பிசிஏ ஃபஸ்ட் இயர் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுகிறான். அண்ட் கீழே உன் ஃபோன் நம்பர் எழுது அப்படின்னு சொல்ல ஃபர்ஸ்ட்டு யோசிக்கிறான், எழுதணுமான்ற மாதிரி யோசிச்சுட்டு ஓகேன்னு சொல்லிட்டு, ஒரு சின்ன ஒரு ஃபார்மாலிட்டிஸ்க்காக தான்டா, இப்போ ஏதாவது திடீர்னு அப்படின்னு நீ நல்லா ப்ளே பண்ணனா உன்னை வந்து இந்த இப்படிலாம் தேடிட்டு இருக்க முடியாதுல்ல, ஸோ ஃபோன் பண்ணி நீ வா கிரவுண்டுக்கு வான்னா நீ வரமாட்டியா, ஜஸ்ட் அதுக்கு தான் அப்படின்னு சொல்ல, ஓ அப்படியா சீனியர், ஓகே சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவன் ஃபோன் நம்பரை கீழே எழுதுகிறான். கீழே எழுதிட்டு நைஸ் நேம் கிம் தயாங் அண்ட் ஐஸ் ஹேண்ட் ரைட்டிங் அப்படின்னு சொல்ல, தேங்க்யூ சீனியர் அப்படின்றான். ஓகே நீ என்ன சீனியர் நல்லா தான் இருக்குது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இன்னும் யார் யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ ஸோ அவங்க நேமெல்லாம் வந்து எழுதிக்கிறான். ஓகேவா, அவன் எழுதிட்டு அப்படியே கிளம்பிடுறான். ஸோ இந்த பக்கம் தயாங், ஸோ மறுபடியும் வந்து அந்த ஃபங்க்ஷன் ஹால்லே அசெம்பிளி பண்ண சொல்கிறாங்க. ஸோ கிளாஸ் ரூம்லேருந்து ஸோ மறுபடியும் வந்து அந்த ஃபங்க்ஷன் ஹால்லே அசெம்பிளி ஆகிடுறாங்க. அப்படி ஃபங்க்ஷன் ஹாலில் அசெம்பிளி ஆகும்போது ஸோ அப்படி ஃபர்ஸ்ட் இயர்ஸ்க்கெலாம் வந்து தேர்ட் இயர் வந்து இப்போ இருக்கிற தேர்ட் இயர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, ஜூஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் அப்படி இருக்கிற ஐட்டம்ஸ் தராங்க. ஸோ அதில் ஒரு ஃபர்ஸ்ட் பாய் வந்து பப்ஸு ஸோ இந்த மாதிரி ஸ்நாக்ஸ்லாம் தந்துட்டு போகிறான். தயாங் பக்கத்தில் ஒரு கேர்ள் இருக்கா, அவனுக்கு வந்து டயாங் எடுத்து தரான், இந்தா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பொண்ணு டயாங் எடுத்து கொடுத்ததும், எனக்கா, ஆமாம் என் பக்கத்தில் நீ தானே இருக்க, ஆமாம் நான் தான் இருக்கேன், ஷோ இவ்வளோ ஹேண்ட்ஸமான பையன் எனக்கு பப்ஸ் எடுத்து தரான், சரி ஓகே நம்ம ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமா, சாரி எனக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, ப்ளீஸ், எப்படி இருந்தாலும் நீ ஃபஸ்ட் இயர் நானும் ஃபஸ்ட் இயர் ஒன்றா தான் இருப்போம் ஒரு 1 வீக் வரையும், ஸோ அதுக்காக அப்படின்னு சொல்ல, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. தென் தயாங்கோட அப்பாவும் சேர்த்து தான் 3 பேரும் ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. ஸோ ஃபோட்டோ எடுத்து அந்த பொண்ணு என்ன பண்ணுறா, தயாங்கோட அப்பாவை ஹைட் பண்ணிவிட்டு இவங்க 2 பேர் மட்டும் இருக்கிற மாதிரி அந்த பப்ஸு அது இவங்க கொடுக்குற மாதிரியும் ஊட்டி விடுற மாதிரியும் அப்படியே மாஃபிங் பண்ணி போட்டுடுறா. போட்டுட்டு மை நியூ பாய் ஃப்ரெண்ட் அப்படின்ட்டு கீழே போட்டுடுறா.
ஸோ ஓகேவா, அவளோட பப்ளிசிட்டிக்காக அவள் போட்டுடுறா. ஸோ இந்த பக்கம் தயாங், ஓகே என் பேர் வந்து கிம் தயாங் அப்படின்றான். என் பேர் லில்லி அப்படின்றா. ஓகே லில்லி அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறாங்க. ஸோ அப்போது ஒரு பர்சன் காஃபி அப்படின்னு சொல்ல, ஸோ தயாங்கோட அப்பா எடுத்துக்கிறேன்ப்பா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறாரு. ஸோ தென் மறுபடியும் காஃபி அப்படின்றாங்க. ஸோ அதை எடுத்து தயாங் என்ன பண்ணுறான், லில்லி கிட்ட கொடுக்குறான். ஸோ அப்போது லில்லி, தேங்க்யூ தயாங் அண்ட் தேங்க்யூ சீனியர். ஓகே, எக்ஸ்கியூஸ் மீ, யாரை கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு தயாங் ஒரு மாதிரி ஃபோனை ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருந்திருப்பான். என்ன நம்மளை கூப்பிட்றாங்களான்னு சொல்லிட்டு அந்த ஃபோனை தூக்கி பேக்கில் வச்சுட்டு அப்படியே நிமிர்ந்து பார்க்க, ஸோ எதிர்க்க நின்னது அவனோட க்ரஷ் பாஸ். அப்படியே ஒரு மாதிரி ஹைப்ரோ ரைஸ் பண்ணி டேக் இட் அப்படின்ட்டு சொல்ல, அவ்வளோதான். தயாங்கோட ஹார்ட் பீட் இந்த இடத்துல ரொம்ப ரைஸ் அப் ஆகுது. தயாங்கால் அந்த ஹார்ட் பீட்டை ஃபீல் பண்ண முடியுது. ஸோ அவ்வளோ ரைஸ் அப் ஆகுது. ஸோ அவன் கொடுத்துட்டு ஜஸ்ட் அப்படியே ஒரு பார்வை பார்த்துட்டு போயிடுறான். ஆனால் அந்த பார்வையிலே தயாங் ஃபுல்லாக மயங்கிட்டான். ஸோ ஃபுல்லாக டவுன் ஆகிட்டான். ஸோ க்ரஷ்னா பாஸ் தான் அப்படின்ற லெவலுக்கு அவன் மைண்ட் தாட் வந்துருச்சு. ஸோ அப்படியே அங்கே முடியுது. ஸோ ஈவினிங்காக வீட்டுக்கு வராங்க. அப்படி வீட்டுக்கு வந்ததும் ஃபர்ஸ்ட்டு அவனோட ஆன்லைன் ஃப்ரெண்ட்ஸ்க்கு தான் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி க்ரஷ்ஷு அப்படி இப்படின்ட்டு சொல்கிறான். அவங்கெல்லாம் டேய் உனக்கு ஜங்குக்கு இருக்கான்டா, இருந்தாலும் டேய் அவன் செம்ம அழகாக இருந்தான்டா, நம்ம கண்ட்ரியில் இப்படி ஒரு பையனா, டேய் பிரமிச்சு பார்க்குறேன்டா நான், அவ்வளோ அழகுடா அவன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவன் பாட்டுக்கு அவன் அப்படி பண்ணான் இப்படி பண்ணான், அவன் என்னை பார்த்து டேக்கிட்டுன்னா கண்ணை காட்டினா கையை கீட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு வசனம் மேலே வசனம் பேசிகிட்டு இருக்கான். அவங்களும் டேய் இதெல்லாம் நல்லதில்ல, லவ்லாம் பண்ணிடாத அப்படின்னு சொல்ல, பண்ண மாட்டேன்னு தெரியலடா எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு மாதிரி சிலிங்கிட்டே இருக்கான். அண்ட் ஜாக்சனும் பங்சனும் ஓகே ஓ இஷ்டம் தான்டா, நீ எது பண்ணாலும் ஐ வில் சப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஐ வில் சப்போர்ட் யூடா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவனும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டயாங்கும் ஓகே அப்படின்றான். ஸோ இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஸோ டேஸும் ஸ்கிப் ஆகுது. ஸோ காலேஜ் ரீஓப்பன். ஸோ ஃபர்ஸ்ட் டே காலேஜ் போகிறான். தயாங் செம்ம ஹாப்பியாக ரெடி ஆகிட்டு போகிறான். ஸோ ஃபர்ஸ்ட் டேவே பிளாக் அண்ட் ஒயிட்டில் போகிறான். ஸோ அவன் போயிட்டு ஃபர்ஸ்ட் டே அவன் க்ரஷ்ஷை தேடுறான். ஸோ ஆனால் அவன் க்ரஷ்ஷை அவனால் கண்டுபிடிக்கவே முடியல, அனலைஸ் பண்ணவே முடியல. பிகாஸ் அவன் க்ரஷ்ஷை அவன் அந்த ஒரு செகண்ட் தான் பார்த்துருப்பான். அந்த ஒரு செகண்ட்லேயே அவன் அந்த ஐஸ்லேயே மொத்தமாக அவன் இவன் தான் க்ரஷ் இதுக்கப்புறம் அப்படின்ற ஒரு டிசைட்டுக்கே வந்துட்டுருப்பான். அவன் ஃபேஸை கூட டயாங் முழுசாக பார்த்துருக்க மாட்டான். பாஸோட ஃபேஸை கூட இவன் முழுசாக பார்த்துருக்க மாட்டான். ஸோ அப்படி இருக்க சொல்ல டயாங் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ தேடுறான். டயாங் அவனோட க்ரஷ்ஷை அந்த காலேஜ் ஃபுல்லாக தேடுறான். செகண்ட் இயர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி செகண்ட் இயர்ஸ் கேட்டால் தான் பிரச்சனை வருமா, தேர்ட் இயர்ஸ் கேட்ட எந்த பிரச்சனை வருமா, அதெல்லாம் யோசிக்கலை. அவனுக்கு இப்போ அவன் க்ரஷ் எந்த டிபார்ட்மெண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும். ஸோ அதனால் ஃபுல்லாக தேடுறான். ஸோ ஃபுல்லாக அவனை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்றான். ஸோ தயாங் அவனோட க்ரஷ்ஷை பற்றி பாஸை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு ஸோ அவனை தேடும்போது ஸோ அந்த 1 வீக் இவங்க எல்லாருமே ஸோ ஃபஸ்ட் இயர்ஸ் ஃபுல்லாகவே ஒரே இடத்துல அசம்பிளி ஆகிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது பிடி ஸோ அந்த மாதிரிலாம் விளையாண்டு ஃப்ரீ டைமில் விளையாண்டு என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்க சொல்ல அப்படியே ஃப்ரீ டைமில் என்ஜாய் பண்ணும் அப்படி இருக்க டைமில் அவனோட க்ரஷ்ஷை அவன் பார்ப்பான். ஸோ அவனை பார்த்ததும் ஹார்ட் பீட் இவனுக்கு செம்மையாக ரைஸ் ஆகும். அண்ட் அவன் அப்படியே இவனை பார்க்க சொல்லவும் அவனை பார்க்க சொல்லவும் ஹார்ட் பீட் ரைஸ் ஆகிறது என்னவோ நம்ம டயாங்க்கு தான். ஆனால் பாஸ் கேஷுவலாக தான் டயாங்கை பார்ப்பான். ஆனால் தயாங்க்கு அந்த கேஷுவலே ஏதோ அவனையே அட்மையர் பண்ணி பார்க்குற மாதிரி அப்படி ஒரு ஃபீல். ஸோ அவனுக்கு ரொம்ப ஷையாக ஃபீல் பண்ண வைக்கும். ஸோ இப்படி தாண்டா அவனோட அந்த 1 வீக் டேஸ் ஃபுல்லாகவுமே போயிருக்கும். ஸோ அவன் 1 வீக் ஃபுல்லாக அதாவது ஃபஸ்ட் இயர்ஸ் ஃபுல்லாக இருந்ததால்
ஸோ அவங்கவுங்க டிபார்ட்மெண்ட் அப்படின்ட்டு இப்போ பிரிக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்துடும். பிகாஸ் ஏன் ஃபஸ்ட் இயர்ஸ் ஃபுல்லாக ஒன்றா எடுத்து வச்சுருப்பாங்கன்னா, ஸோ அந்த ஒன்றா இருக்க சொல்ல அவங்களும் நிறைய நிறைய ஃப்ரெண்ட்ஸை க்ரியேட் பண்ணிப்பாங்க அப்படின்ற ஒரு காரணத்துக்காக வந்து ஃபுல்லாக இருக்க வச்சுருப்பாங்க. ஓகேவாடா. ஸோ டயாங் ஆனால் வந்து அதிகமாக யார்கிட்டையும் பேசாமல் சைலண்ட்டாக இருப்பான், தனியாக இருப்பான். ஸோ ஏதாவது அப்படின்னா தான் மட்டும்தான் வந்து ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்படி இப்படின்ட்டு ஒரு மாதிரி குறிப்பிட்ட பேர் கூட மட்டும் தான் பேசுவான். அதுவும் அவங்க கூட ரொம்ப அட்டாச்லாம் ஆக மாட்டான். ஸோ ஏதோ ஈனதானோ அப்படின்னு தான் இருப்பான். ஸோ அதனால தான் வந்து அந்த 1 வீக்லேயுமே அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸுன்ட்டு அவ்வளோவா வந்து கேதர் ஆகிருக்க மாட்டாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒன்று உருவாயிருக்காது. ஸோ அவன் பாட்டுக்கு வர்றது பார்க்குறது, ஸோ அவன் க்ரஷ்ஷை பார்க்குறது இப்படி தான் இருப்பான். ஓகேவாடா. ஸோ இப்படி இருக்க சொல்ல என்ன ஆகுதுன்னா, அந்த டைமும் முடியுது. ஸோ இவங்க கிளாஸன்ஸை செப்ரேட்டாக போகிறதுக்கான டேவும் வந்துருச்சு. ஸோ இவங்கன்ட்டு அவங்களுக்குன்ட்டு ஒரு தனித்தனி கிளாஸஸை செப்ரேட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ பிசிஏல இவன் ஃபர்ஸ்ட் பர்சனாக போய் உட்கார்றான். ஸோ அங்கே வந்து 3 கேர்ள்ஸ் அண்ட் 3 பாய்ஸ் அந்த மாதிரி இருக்குது. ஸோ அப்படி 3 கேர்ள்ஸ் 3 பாய்ஸ் அப்படி இருக்க சொல்ல டயாங் சைலண்ட்டாக உட்காந்துட்ருக்கான். பாய்ஸ் வந்து அதிகமாக வந்து இந்த கேம் ஸோ அப்படி இருக்கிறதுனால அவனுக்கு கேம்லலாம் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடையாது. பிகாஸ் அவன் ஒரு ஆர்மி. ஸோ அதனால் அவனுக்கு கேம்லலாம் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அப்படின்னாலுமே வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்தாலுமே ரொம்ப விளையாட மாட்டான். ஆனால் விளையாடுவான், ஆனால் ரொம்ப விளையாட மாட்டான். ஸோ ஆனால் அவன் கூட இருக்க அந்த 2 பாய்ஸ் ஓவராக விளையாடுறானுங்க. ஸோ டயாங் வந்து அவனுக்கு அது ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுனால டயாங் என்ன பண்ணுறான், அதிகமாக வந்து யார்கிட்டையும் பேசாமல் ஸோ அவன் ஃபோன் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஆன்லைன் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேட் அப்புறம் அப்படியே தான் இருக்கான். ஸோ ஓகேவாடா. இப்படியே தான் 1 வீக் ஃபுல்லாக போகுது. அவன் அதிகமாக யார்கிட்டையும் பேச மாட்டேங்கிறான். ஸோ 1 வீக் ஃபுல்லாக இப்படியே தான் போகுது. அண்ட் என்ன ஆகுது லைக் ஓகே அப்படின்ட்டு அவன் சரி ஓகே 1 வீக் ஃபுல்லாக ஆகிடுச்சு, நம்ம யார்கிட்டையும் பேசாமல் இருக்கோம், இதுக்கப்புறம் நம்ம பேசணும், எல்லாருக்கிட்டையும் நார்மலாக பேசணும்னு சொல்லிட்டு அவனும் ஒரு மைண்ட் தாட்டுக்கு வந்துட்டு ஸோ மண்டே ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்கலான்னு சொல்லிட்டு சண்டே ஃபுல்லாக வந்து நினச்சிட்டு படுத்து தூங்கிடுறான். ஸோ மண்டே மார்னிங் அழகாக எழுந்து ரெடியாகி ஸோ செம்ம ஹாட் அண்ட் ஸ்வீட் அண்ட் க்யூட்டாக வந்து டயாங் வந்து ரெடியாகி கிளம்புறான். ஸோ அப்படி கிளம்ப சொல்லவே அவனுக்கு செம்ம ஸ்மைல். அவங்க அப்பா கூட தான் கிளம்புறான். ஸோ செம்ம ஸ்மைலில் வரான். அப்படி வந்ததும் ஸோ என்ட்ரன்ஸ்லேயே ஆரியான்ற ஒரு பொண்ணு நின்றுட்டுருக்கா அந்த இடத்துல. ஸோ டயாங் பார்க்குறான். என்ன பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கான். ஸோ இப்போ அந்த பொண்ணு ஐயோ விழுந்துருவோமா இப்போ விழுந்துருவோமா அப்படின்ட்டு அந்த பொண்ணு ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்கா. ஏன்னா பிகாஸ் அங்கே மேடாக இருக்குது, கீழே விழுந்துட்டா ஒரே அசிங்கமாக போயிடுமேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு நின்று பார்த்துட்டே இருக்கா. பிகாஸ் அவள் போட்டிருக்க ஸோ அவளது காஸ்மெட்டிக் திங்ஸ் அப்படின்றதுனால அது ஏதாவது ஒரு மாதிரி சேதாரமாயிருமோ அப்படின்ட்டு அவளுக்கு ஒரு பயம். ஸோ அவள் ட்ரெஸ்லேருந்து அவள் வியர் பண்ணுற ட்ரெஸ்லேருந்து ஸோ மேக்கப்ஸ் வரையுமே ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆனது. ஸோ அதனால் வந்து ஸோ நம்ம ட்ரெஸ்க்கோ இல்லைனா வந்து இப்படி கீழே விழுந்து நம்ம ஃபேஸ்க்கோ ஏதாவது ஆயிடுமோ அப்படின்ட்டு அவளுக்கு ஒரு பயம். ஸோ அதனால் அவள் என்ன பண்ணுறா, ஒரு மாதிரி நின்றுட்டு சுற்றி பார்த்துட்டே இருக்கா, இப்போ எப்படி போகிறது அப்படின்ற மாதிரி. ஸோ அப்போ டயாங் என்ன பண்ணுறா, இதை நோட்டீஸ் பண்ணிட்டு டயாங் வந்து மே ஐ ஹெல்ப் யூ, கண்டிப்பாக அப்படின்ற மாதிரி அவளும் சொல்லியிருப்பா. ஸோ ஓகேன்னு சொல்லிட்டு டயாங் என்ன பண்ணுறான், அவன் ஹேண்டை பிடிச்சி கூப்பிட்டு போகலான்னும் போது டயாங் காலே வலிக்குது அந்த இடத்துல. ஐயோ அப்படின்ட்டு டயாங் பின்னாடி வந்து நின்ட்டான். இப்போது நம்ம போனால் நம்மளும் விழுந்து வருவோம், இதுதான் வழியா, இதுக்கு வேறு வழி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஃப்ரண்ட் டோர் இருக்குமே கண்டிப்பாக, இது சைடில் போகிற வழினாக்கா ஃப்ரண்ட் டோர் அப்படின்ட்டு கண்டிப்பாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவனும் வந்து ஃப்ரண்ட் டோர் எது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கா சுற்றி. ஸோ அப்போது ஒரு பர்சன் என்ன தேடுறீங்க, இல்லை ஃப்ரண்ட் கேட்டுக்காக தேடிட்டுருக்கோம், ஃப்ரண்ட் கேட் எந்த சைடு இருக்குது, அது இன்னும் கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் போகணும், இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனீங்கன்னா காலேஜ் கேம்பஸோட ஃப்ரண்ட் கேட் வந்து முன்னாடி இருக்கும் அப்படின்னு சொல்ல, ஓ அப்படியா, எந்த பக்கம் போகணும், இந்த பக்கம் போகணும், சரி வாங்க நானும் அந்த பக்கம் தான் போகிறேன், ஸோ அப்படியே விட்டுறேன் அப்படின்னு சொல்ல ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே வந்து அப்படி கூடவே வராங்க. ஸோ அப்போது ஆரியா ஸோ அவள் செல்ஃபை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறா அந்த பர்சன்கிட்ட.
ஹாய் ஐம் ஆர்யா, ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட், பிசிஏ அப்படின்றா. அப்போ தயங் செம்ம ஷாக்காக பார்க்குறான். பிசிஏவா அப்படின்ட்டு. ஆமாம் பிசிஏ ஃபர்ஸ்ட் இயர். நீங்கள்? நான் தான் சொன்னேன்ல டயாங், ஆனால் நான் என்ன டிபார்ட்மெண்ட் சொல்லலை, நானும் ஃபர்ஸ்ட் இயர் பிசிஏ தான் அப்படின்னு சொல்ல. ஹே வாவ், ஃபர்ஸ்ட் இயர் பிசிஏ போட ஐஃபை அப்படின்னு சொல்லிட்டு 2 ஐஃபை போட்டுக்குதுங்க. அப்போது தயாங், அம்மா இப்போ எதுக்கு ஐஃபை போட சொன்னேன்? இல்லை எனக்கு ஒரு கம்பெனி கிடச்சிச்சு அதான். ஓ அப்படியா அப்படின்னு சொல்ல. ஹலோ ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ. எஸ் அப்படின்ட்டு 2 பேரும் திரும்பி பார்க்குறாங்க. நானும் பிசிஏ ஃபஸ்ட் இயர் தான். ஸோ நானும் ஐஃபை போட்டுக்கலாமா? போட்டுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே கை நீட்டுறாங்க. ஸோ அப்போது 2 பேர்கிட்டையும் ஐஃபை போடுறான். அந்த பர்சன் வேறு யாரும் இல்லை, ஜின் தான். ஸோ ஜின் 2 பேர்கிட்டையும் ஐஃபை போடுறான். ஸோ ஐஃபை போட்டுட்டு சரி ஓகே, இப்போ நம்ம 3 பேருமே ஃபர்ஸ்ட் இயர் தான். ஸோ இதுக்கப்புறம் நம்ம 3 பேருமே பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் தீக் ஃப்ரெண்ட்ஸ், ஓகே அப்படின்னு சொல்ல. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ 3 பேருமே வந்து ஒரு மாதிரி ரொம்ப டைட்டாக ஹேண்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு ஸோ ஜாலியாக பேசிட்டு வராங்க. ஸோ தயங்க செம்ம ஹாப்பியாக இருக்குது. என்னடா 1 வீக் ஃபுல்லாக வந்து யாருமே இல்லை அப்படின்ட்டு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இந்த வீக் மண்டே ஃபர்ஸ்ட் ஒரு பொண்ணுக்கிட்ட பேசினேன் அண்ட் அதுக்கப்புறம் ஒரு பையன்கிட்ட பேசினேன். ஆனால் 2 பேருமே என்கிட்ட திக் ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எனக்கு செம்ம ஹாப்பியாக இருக்குது. ஸோ ஆர்யாவும் தயாங்கும் செம்ம க்ளோஸு. ஸோ லைக் எப்படி சொல்கிறது, ஒரு கேர்ள் அண்ட் பாய் பெஸ்டி மாதிரி இவங்க 2 பேரும். ஸோ செம்ம திக், ஓகேவாடா. அண்ட் ஜின்னும் தயாங்கும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எப்படி இருந்தாலும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ பெஸ்ட் ஃப்ரெண்ட் வாட் எவர் 2 ஒன்று தான். ஸோ இவங்க 3 பேருக்குள்ளேயும் எந்த ஒளிவு மறைவும் இல்லை. ஸோ ரொம்ப இதுவாக இருப்பாங்க, ஜென்யூனாக இருப்பாங்க, லாயலாக இருப்பாங்க 3 பேருமே அவங்களுக்கு அவங்க. ஸோ ஓகேவாடா. ஸோ அப்படியே வந்து என்ட்ரன்ஸ் போயிடுறாங்க. ஸோ என்ட்ரன்ஸ் போயிட்டாக்கா அந்த இடத்துல வந்து ஒரு சீனியர்ஸ் கேங்கெல்லாம் நின்றுட்டுருக்கு. ஸோ அந்த கேங்கெல்லாம் நின்றுட்டு ஒரு மாதிரி இல்லடா ஏதோ லைஃப் போகுதுடா பாஸு அப்படின்னு சொல்ல. அப்போது ஆமாண்டா ஆரம் அப்படின்னு சொல்லிட்டு பாஷும் ஆரமும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது அங்கேருந்து ஒரு வாய்ஸ், நாங்கடா 2 பேரும் சோலாவா நின்றுட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்ல. உனக்கு இப்போ தான் தெரியுதா நாங்கள் சோலாவா நிற்கிறோன்ட்டு? ஏன் தலைவர் இப்போ எங்கே மணி ஆட்டிட்டு வரீங்க, நான் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்ட்டு. ஸோ ஆரம் கேட்குறான். அப்போது ஷுகா, கோயில் மணிடா, அதைத்தான்டாயா எங்கே போய் ஆட்டின்னு வர? பக்கத்து தெருவில் கூழ் ஊற்றுறேன்னு சொன்னாங்க, அதான் போய் ஆட்டின்னு வரேன், புரியுதா? மூடிட்டு நில்றா, ஹெச்ஓடிக்கிட்ட போய்ட்டு வரோம், ஓலுன்றா அவன் என்னை பார்த்து அப்படின்னு சொல்ல. சேர்றா கத்தாத அவன் மேலே இருக்க காண்டெல்லாம் தூக்கின்னு வந்து என் மேலே கட்டினேன், நாங்கள் என்னடா பண்ணோன்னு சொல்ல. அப்போது பாஸ், டேய் சைலண்ட்டாக இருங்கடா, ஏன்டா அப்படி கத்திக்கிட்டே இருக்கீங்க? டேய் இவன் ஒரு பால்ட்ரா சாமி, இவனெல்லாம் தூக்கி நம்ம கேங்கில் விட்டுட்டு, இல்லை இவனால் தான் நம்ம கேங்கே இருக்குது, அது நம்ம கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க 2 பேரும் பேசிகிட்டே இருக்கானுங்க. அப்போ பாஸ், டேய் சைலண்ட்டாக இருங்கடா, எங்கடா இந்த கிங்கை காணோம், என்னோட கம்பெனியை காணுமேடா அப்படின்னு சொல்ல. அப்போ தான் கிங் அப்படியே கேஷுவலாக நடந்து வரான். டேய் அவன் சோலா விட்டு வந்துட்டான்டா என்ன அப்படின்னு சொல்ல. அப்போது ஷூகா, ஆமாம் நீ ஆடி அசைஞ்சு பொறுமையாக ஆட்டிட்டு காலெல்லாம் ஆட்டிட்டு வருவ, நீ வர வரையும் நாங்கள் என்ன பண்ணுறது? அதான் நீ வாடா ராசான்ட்டு நம்ம முன்னாடி வந்துட்டேன் அப்படின்னு சொல்ல. அப்போது கிங் ரொம்ப மோசம் அப்படின்னு சொல்ல. ஆமாம் இவங்க 2 பேரும் ரொம்ப மோசம்டா அப்படின்னு சொல்ல. ஆமாண்டா அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க 2 பேர் பேசிகிட்டு இருக்கானுங்க. அது எப்படி இவனுங்க 2 பேர் ஜாடி ஏற்ற மூடி, நம்ம 2 பேரும் ஜாடி ஏற்ற மூடி, சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க வந்து ஒரு மாதிரி 4 பேர் நின்று பேசிகிட்டே இருக்காங்க. ஸோ அப்போது டயாங், ஜின், ஆர்யா ஸோ நடந்து போயிட்டே இருக்காங்க. ஸோ இந்த சீனியர்ஸ்லாம் பார்த்துட்டு கண்டுக்கவே இல்லை, இவங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போது தயாங் பாஸ் இருக்கிறது நோட் பண்ணுறான். நோட் பண்ணதும் அவனுக்குள்ளே ஒரு ஷைனஸ், ஒரு படபடப்பு. ஸோ அதை எப்படி அவனால் எக்ஸ்போஸ் பண்ணுறதுனே தெரியல. அவன் க்ரஷ் இல்லை, ஸோ அதனால் வந்து ஒரு மாதிரி ரொம்ப ஷையாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஸோ அவன் ஃபேஸ்லாம் ரொம்ப ரெட்டிஷ் ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து ஷுகா நோட் பண்ணியிருப்பான். நாடா மச்சான் ஒரு ஜூனியர் பையனை பார்க்குறான்டா. எதை ஜூனியர் பையன் பார்க்குறானா? என்னடா சொல்கிற? ஆமாண்டா நான் பார்த்தேன்டா, அவன் மூஞ்சி செவந்துச்சுடா, அதையும் நான் பார்த்தேன்டா அப்படின்னு சொல்ல. அப்போது கிங்கு, டேய் இது ஏதோ ஒரு டயலாக் மாதிரி இல்லை, நீ பார்த்ததை நான் பார்த்தேன்,
இல்லை நீ பார்த்ததை நான் பார்த்தேன், நீ வந்து 10 நிமிஷம் கூட ஆகலை, நீ பார்த்ததை நான் பார்த்தேன் அப்படின்வாங்களே. குஷிப்பேட டைலாக்டா டே அப்படின்னு சொல்லிட்டு கிங்கு. ஸோ அப்போது ஆரம் என்ன பண்ணுறான், டயா ஸோ டயாங்க பார்த்துட்டு அப்படியே பாஸை பார்க்குறான். அப்போது பாஸ், டேய் அவனை பார்த்துட்டு ஏன்டா என்ன பார்க்குற அப்படின்னு கேட்க, இல்லை சும்மா பார்த்தேன், நல்லா இல்லை ஆரம்பு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் வேற ஆரம்பை திட்டுறான். அப்போது டயாங் ஒரு மாதிரி ஷை பட்டுட்டு அப்படியே சிரிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். ஸோ அப்படியே அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட. ஸோ அப்போது பாஸ், டேய் இவன் என்ன பார்த்து சிரிக்கிறான். அப்போது கிங்கு, ஏன்டா சிரிக்க தானடா செஞ்சான், வேறு எதோ பண்ண மாதிரி சொல்கிற, யப்பா விட்டா நீங்கள் பண்ண வச்சுருவீங்க, சரிடாப்பா நான் கிளாஸ் கிளம்புறேன்டாப்பா அப்படின்னு சொல்ல, அது கல்லா இல்லைடா கிளாஸு, வாய் வளருது விட்றா டேய் படுத்தாதீங்கடா கூட இருக்கணுங்களோ அப்படின்னு சொல்ல, சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு, சரி அப்போது கிங்கு வா நீ நான் கிளாஸ் கிளம்பலாம் அப்படின்னு சொல்ல, அப்போது ஷுகா, டேய் வாட ஆரம்ப அப்போ நம்ம டீ கடை கிளம்புவோம், டேய் ஒரு நாளாவது ப்ராப்பராக கிளாஸ் அட்டன் பண்ணிக்கிங்களாடா அப்படின்னு சொல்ல, இப்போ அட்டன் பண்ணுன்றியா வேணான்றியா, வாய்ஸ்ட்டோம்ப்பா அட்டன் பண்ணால் நல்லாயிருக்கும் அவ்வளோதான், வாய்ப்பு இல்லை ராசா அப்படின்ட்டு சுகாவும் ஆரம்பும் போயிடுறாங்க. அப்போது கிங்கு, இதுக்கு தான்டா அவன்லாம் சொல்லக்கூடாதுன்றது, நம்மளே கேட்டு நம்மளே நோஸ் கட் பண்ணி விட்ருவான் அந்த சுகான்றவன் அப்படின்னு சொல்ல, சரி வா நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணுவோம், டேய் இது கிளாக்லாம் இல்லைடா சும்மா கிளாக்கலான்ட்டு இருக்க, சாரிடா வாய் கொலாருது மன்னிச்சிரு அப்படின்னு சொல்ல, உன் வாய் கொலாருதா இல்லை இந்த எஃப்எஃப் சொல்கிற வாய் கொலாருதான்னு தெரில, சரி சரி பார்த்துக்கலாம், சரி வா போகலாம் கிளாஸ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அப்படியே கிளாஸ் கிளம்புறாங்க இவங்க. ஸோ இவங்க போயிட்டு வெளியே நின்றுட்டுருக்காங்க. அவங்க ஹெச்ஓடி, என்ன டைமுக்குடா வரீங்க, சாரி மேம் 10 ஆகிடுச்சு, மரியாதையாக ஒரு லெட்டர் எழுதி கொடுத்துட்டு போய் உட்காருங்க, மேம் எழுதி கொடுத்துட்டு போய் உட்காருங்கடா 3rd இயர் மாதிரியாடா நடந்துக்கிறீங்க நீங்களாம் அப்படின்னு சொல்ல, சாரி மேம், எங்கடா அவங்க கூட இன்னும் 2 பேர் இருப்பாங்களே அவங்க எங்க, அவங்க சாரி மேம் அவங்க வந்து டேய் சாரி மேம் தவிர்த்து வேறு சொல்கிறேன் அம்னன்ட்டு இருக்க, எங்கடா அவங்க 2 பேர் டீ கடைக்கு போயிருக்காங்க மேம், எதுக்கு டீ கடைக்கு போயிருக்காங்க, டீ குடிக்க தானே இல்லை வேறு எதுக்கு, அதுக்கா மேம் சத்தியமாக டீ குடிக்க தான் மேம் போகிறாங்க, வேறு சொல்லவா முடியும் அப்படின்னு சொல்ல, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் விட்டுறாங்க. ஸோ இந்த பக்கம் டயாங்கும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே கிளாஸில் போய் உட்காந்துட்டு ஃபர்ஸ்ட் டே கிளாஸ் அட்டன் பண்ணுறாங்க. ஸோ ஓகேடா நான் அதோட கட் பண்ணிக்கிறேன், ஓகே பாய். ஸோ டியூரேஷன் ரொம்ப லென்த்தாக போட்டிருக்கேன் போல இருக்குது. ஸோ ஓகேடா, லவ் இஸ் பெயின் வந்து, ஸோ ஓகேடா அதோட கட் பண்ணிக்கிறேன், பாய் பாய். ரவி சரங்கே லவ் இஸ் பெயினை பற்றி நான் அடுத்த இதில் சொல்கிறேன்டா, ஓகே பாய்.